வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மண்டே 25th நவம்பர் அன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத முன்னாடி இன்னைக்கு சண்டே நைட் இங்கே நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 11:05. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே நைட்டே மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுங்கிறத ஒரு 2 பேட்டர்ன் மூலிமா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி நாளைக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு லைவ் செஷனையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக வரும். சரி, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் பேரல் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே இருந்து ஒரு இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது, கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறான், கீழே வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிறான், மேலே போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் மேலே, கீழே வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கீழே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகணும் அதை பொறுத்து இந்த பேட்டர்ன் பிரகாரம் கீழே இங்கே வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். இது ஒரு நாளில் நடக்கலாம், 2 நாள் நடக்கலாம், ஏன்னா இது 1 hour டைம் ஃப்ரேமு நிஃப்டி பேங்க்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர வாய்ப்பு இருக்குது இந்த பேட்டர்ன் பிரகாரம். சரி, இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது மார்க்கெட் ஒரு மாதிரி டபிள்யூ பேட்டர்னில் சுற்றிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டபிள்யூ பேட்டர்னில் இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை கட் பண்ணிட்டான்னா மேலே இந்த டார்கெட்டுக்கு பறந்துருவான். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா, மேலேருந்து கீழே விழுகிறப்ப இங்கே தான் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, இங்கே தான் வந்து பையர்ஸு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இந்த இடம் போகிற வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. எப்பயுமே மேலேருந்து கீழே வரானா இந்த புல் பேக் வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போது ஒரு வேளை இந்த இடத்த கட் பண்ணி மேலே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டானா அடுத்த டார்கெட் கண்டிப்பாக 52,031 போயிடுவான். ஸோ இது நம்ம நாளைக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஏன் நான் முன்னாடி நாளே உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, அப்போது முடிஞ்ச மார்க்கெட்டை பார்த்து நான் அனலைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி நாளே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம், முடிய போகிறதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் 2 விதத்தில். இந்த 2 பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் நாளைக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ. இன்னைக்கு 25th நவம்பர். நம்ம நேற்று வீடியோவில் ப்ரிடிக்ஷனில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, டபிள்யூ பேட்டர்ன் இல்லை எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் ஒர்க் ஆகும்னு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம டபிள்யூ பேட்டர்னோட டார்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கான். அது உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஹையை இந்த ஹையை பிரேக் பண்ணா கண்டிப்பாக அவன் மேலே பறந்துருவான்னு சொன்னோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ நார்மலாக இந்த இடத்துலையோ இல்லை எங்கெங்கேயோ ஓப்பன் ஆயிருந்தா நம்மளால இந்த மூவை கேப்சர் பண்ணிக்க முடியும் ப்ராஃபிட்டாக. எப்பயுமே கேப் அப்பாவோ இல்லை கேப் டவுனாவோ ஓப்பன் ஆனால் அந்த மூவை நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. இப்போ நம்ம மார்க்கெட்டை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணணும். நான் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து 1500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணேன். அது எப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி புட் ஆப்ஷன் நல்லா சரிஞ்சு கீழே வந்தது. கீழே வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுது. க்ரீன் க்ளோஸ் வச்ச உடனே நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன், எக்ஸ்பெக்டிங் தட் மார்க்கெட் வில் கோ டில் 400 லெவல். ஓகேங்களா? சரி, நான் எடுத்ததுமே ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆச்சு. ரன் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெட் கேண்டில் போட்டு நம்மளோட லோக்கு வந்தது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் லோவை வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் லோ வந்து மார்க்கெட் கட் பண்ணி கீழே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஏன் அப்படி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய டைம் நிறைய பேர் இங்கே இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப போக வேண்டிய டைரக்ஷனில் போயிடும். இங்கே கூட பாருங்க, அதுக்குண்டான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். கீழே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு 300ல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருக்கேன்னா வந்து என் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போக வேண்டிய டைரக்ஷனில் போயிருக்கு கொஞ்சம் நாச்சும். அதனால தான் நம்ம எப்பயுமே கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதும் நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் மார்க்கெட் மேலே போகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கீழே வந்தது. திரும்ப இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தா எக்ஸிட் பண்ணியிருப்பேன். அவன் திரும்பியும் கொண்டு போய் மேலே போய் க்ளோஸ் வச்சு அடுத்தடுத்த கேண்டில்ல போகும்போது எனக்கு ஆல்ரெடி ட்ரேட் ஹோல்டிங் டியூரேஷன் அதிகமானனால நான் ப்ரீவியஸ் ஹைலே, அதாவது இந்த ஹைலே ஒரு நிமிஷம், அதாவது நான் இந்த ஹைலே நான் எக்ஸிட் ஆயிட்டேங்க. 374 இருக்கு, நான் 364 அந்த ரேஞ்சிலே எக்ஸிட் ஆயிட்டேன். இங்கேருந்து மேலே போகும்போது 354 என்ட்ரி. நான் என்ட்ரி எடுத்ததும் மார்க்கெட் திரும்ப கீழே வரும்போது நான் இதை ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து 323 ஆர் சம்திங் அரௌண்டில் இந்த இடத்துல நான் ஒரு ஆவரேஜ் பண்ணேன். நிறைய பேர் ஆவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட மேக்ஸிமம் லாட்டை 2ஆக டிவைட் பண்ணிப்பேன். அப்படின்னா என்னன்னா, என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் கெப்பாசிட்டி 60 குவான்டிட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ட்ரி ஆகும்போது வெறும் 30 குவான்டிட்டிஸ் தான் போட்டேன். இன்கேஸ் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த இடத்துல நம்ம மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கலான்னு 30 குவான்டிட்டிஸை ரிசர்வ்ல வச்சிருந்தேன். ஸோ 30 + 30 60 குவான்டிட்டிஸ். திரும்ப மறுபடியும் புல் பேக் ஆகி போகும்போது நான் 364ல வித்துட்டேன். சரி, வாங்க இதோட ஆர்டர்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஆர்டர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் 9:31க்கு நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன் 354க்கு. திரும்ப 9:39க்கு என்னோட பையிங் ஏரியாவுக்கே வரும்போது நான் இன்னொரு குவான்டிட்டி ஆட் பண்ணி ஓவராலாக என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க்குக்கு போயிட்டேன் 60 குவான்டிட்டிஸ். அந்த 60 குவான்டிட்டிஸ் ஹோல்ட் பண்ணி ட்ரேடை 364 ருபீஸில் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். சரி, இதில் நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் போகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ருபீஸ் 110 ருபீஸ் போக மீதி நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இதுக்காக நான் யூஸ் பண்ண டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20,000 ருபீஸ் பை வேல்யூ. செல் பண்ணும்போது 21,000. நான் இதுக்கு யூஸ் பண்ண வேல்யூ வெறும் 20,000 ருபீஸ் தான். இதை யூஸ் பண்ணி என்னால் ஒரு 1,500 ருபீஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுது. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இது என்னோட வியூ நாளைக்கு டியூஸ்டே 26 நவம்பருக்கான என்னோட வியூ. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல மட்டுங்க திரும்ப 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 ரெசிஸ்ட் ஆயிருக்கு. 1 2 3 4 5. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கதையாக புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு சின்ன பையன் போய் கதவை உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியல, கீழே வந்துட்டான். மறுபடியும் இந்த இடத்துல இருந்து நல்லா டைம் எடுத்து வேகமாக போய் உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியல, திரும்பியும் கீழே வந்துட்டான். திரும்பி ஒரு டைம் எடுத்து மேலே போய் உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியல, திரும்பியும் கீழே வந்துட்டான். திரும்பியும் போய் உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியல, திரும்பியும் கீழே வந்துட்டான். இந்த தடவை நல்லாவே கீழே வந்திருக்கான். ஸோ இப்போ போனோன்னா வேகமாக போய் உடச்சி மேலே போயிடுவான். அதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் வியூ. இது என்னதான் இந்த இடத்துல உடச்சி போவான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் பிரச்சனை என்னன்னா இந்த கேப் அப் ஓப்பனிங்ல தான். மார்க்கெட் நார்மலாகவே இப்படி ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போகுங்கிறது ஒரு ஜென்ரலான லாஜிக். ஸோ இங்கே ரெசிஸ்ட் ஆனதுனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வெதர் நாளைக்கு அவன் உடச்சிட்டு மேலே போகிறானா இல்லை கீழே வந்து இந்த லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறானாட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் முடிஞ்சால் நான் லைவ் வெர்ஷனோட என்னோட ட்ரேட்ஸை ஆட் பண்ண பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.